ஹல்லேலூயா. இன்று 11வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற புத்தகம் என்ன? இது 2 கொரிந்தியர். நேற்று கொரிந்தியரில் 2வது பாகமாக நேற்று பார்த்தோம். 1வது பாகம் 2வது பாகம்னு 1 கொரிந்தியரை பிரித்து பார்த்தோம். இன்றைக்கு 2 கொரிந்தியர் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் பார்த்துட்டோம். 2வது கொரிந்தியரை யார் எழுதியிருப்பா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். சரியா? சரி, 1வது கொரிந்தியரில் விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி எழுதியிருந்தார். 2 கொரிந்தியரில் ஊழியர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. சரியா? தொடர்ச்சியாக கொரிந்தியரில் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட தொடர்புக்கு வர்றாரு, கொரிந்தியரில் லெட்டர் போடுறாரு. இப்படி இருக்குது. 2வது டைம் நான் உங்களை சந்திக்க வருவேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 2வது டைம் உங்களை சந்திக்க வருவேன்னு சொல்கிறாரு. அப்படி 2வது டைம் அவங்கள சந்திக்க போயிருக்கிறாரு. ஆனால் துக்க முகத்தோடு திரும்பி வந்திருக்காரு. அவர் உருவாக்கின சபை, அவர் சேர்த்த ஜன மக்கள் இல்லையா, அந்த சபைக்கு அவர் அப்போஸ்தலன். ஆனால் 2வது முறை ஆசையாக அவங்கள சந்திக்க போயிருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த மக்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை எதிர்த்து பேசிட்டாங்க, எதிர்த்து பேச துணிஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். போன பயணம் துக்க முகத்தோடு முடிந்து எபேசு பட்டணத்துக்கு திரும்பி போயிட்டார். அது மட்டும் இல்லை, அந்த சபைக்குள்ளே ஏன் இது நடந்ததுன்னா இவர் சபையை உருவாக்கி ஊழியர் கையில் கொடுத்துட்டு பொறுப்பாக பார்க்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த டைமில் கள்ள உபதேசிகள் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும் இல்லையா, அது பண்ணாமல் 2 கொரிந்தியர் 11:4 எடுப்போம். 2 கொரிந்தியர் 11:4 எப்படி இல்லையே? 2 கொரிந்தியர் ரைட் 11:4 எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பாருங்க, ஆண்டவருடைய சுவிசேஷம், பரிசுத்த ஆவியானவர், நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், அது இல்லாத வேறொன்றை உள்ளே உங்களுக்கு சொல்லி கொடுத்த தங்களையே நாங்கள் நல்ல அப்போஸ்தலர்கள்னு தங்களையே மெச்சிக்கிட்டாங்க. அவங்க கள்ள போதகர்கள். இயேசுவையே வேறு இயேசுவை சொல்கிறவராக இருக்கிறவங்க அவங்க யார்? வேறு சுவிசேஷம் சொல்கிறவங்க யார்? கள்ள போதகர்கள். ஃபால்ஸ் ப்ரீச்சிங் பண்ணுறவங்க, ஃபால்ஸ் டீச்சிங் பண்ணுறவங்க, தப்பாக சொல்லி கொடுக்குறவங்க. அப்படி உள்ளவங்க சபைக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். தந்திரமாக நுழைஞ்சி சபை மக்கள்கிட்ட தப்பாக பிரசங்கங்களை சொல்லி கொடுத்து அவங்க மனசை மூளையெல்லாம் குழப்பி சபையினரை என்ன செஞ்சிட்டாங்க? வஞ்சிச்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. அதன் நிமித்தம் அவர்கள் பவுலை எப்படி பேசிட்டாங்க தெரியுமா? எதிர்த்து நிற்க துணிஞ்ச நேரத்தில் அவங்க பேசின வார்த்தை, பவுல் உண்மை இல்லாதவர், கள்ளங்கபடம் உள்ளவர், பவுல் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை, பாரமான வார்த்தைகள். இந்த வேத வார்த்தைகள் என்ன வார்த்தையா? பாரமான வார்த்தைகளை உங்கள் தலைக்குள்ளே கொண்டு புகுத்தி விட்டுட்டாரு. அவர் என்ன அதிகாரத்தில் தேவ அழைப்பு பெற்ற அப்போஸ்தலன்? அவர் என்ன அதிகாரத்தில் உங்களை அதிகாரம் பண்ணுகிறார்? அவர் என்ன பெரிய அப்போஸ்தலன்? நாங்கள் தான் அப்போஸ்தலன். அவர் உங்களிடம் நேரடியாக எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. போய்கிட்டு உங்கள்கிட்ட போயிடுறாரு, அப்புறம் 2 ஊழியக்காரர்களை அனுப்பி ஆதாயம் பெற்றுக்கொள்கிறார் இப்படின்னு சொல்லி பவுலை, அப்போஸ்தலனாகிய பவுல்
கேவலமாக அந்த கள்ள போதனையாளர்கள் அவங்ககிட்ட போய் பேசி சபைக்குள்ளே நுழைஞ்சி அவங்க இவரை எதிர்த்து பேச துணிந்ததன் விளைவாக தான் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடுறாரு, கிளம்பி எபேசு பட்டணத்துக்கு போயிடுறாரு. ஆனால் போனவர் அவங்களுக்கு கோபத்தோட ஒரு கடிதத்தை எழுதுறாரு. ஆனால் கோபத்தோட காரசாரமாக கடிதம் எழுதினாலும் கடிதத்தில் அன்புடன் கூட நேர்மையாக பேசினதுனால, அன்போட நேர்மையாகவும் பேசினதுனால காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படின்னா, இவர் எழுதின காரசாரமான லெட்டரை, அதாவது இவர் காரசாரமான எழுதின லெட்டரை தீத்து என்ன செஞ்சாருன்னா, ஊழியக்காரன் அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டார், கொரிந்து பட்டணத்துக்கு போயிட்டாரு. ஆனால் பாருங்க, இந்த லெட்டர் காரசாரமாக கடுமையாக அவர் எழுதினாலும் மனசுக்குள்ளே இருந்த வேகத்துக்கு லெட்டரில் எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எச்சரிப்பெல்லாம் இருக்கும், கோபமும் இருக்கும். ஆனால் அன்புடன் நேர்மையாக பேசுனதுனால அந்த லெட்டரை கொண்டு போன தீத்துவை அவங்க அந்த ஊழியக்காரனா கொரிந்து பட்டணக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க அன்போட. ஹல்லேலூயா. அதை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 7:13. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றையும் குறித்து வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. சரியா? அப்போ நாங்கள் சொன்ன சத்தியம் உண்மை. தீத்துவுக்கிட்ட நான் என்ன லெட்டரை கொடுத்து விட்டேனோ அந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கிற்று, சத்தியமாக விளங்கிருச்சு. அவனுடைய உள்ளம் உங்களோட அன்பாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். எவ்வளோ கோபத்தோடு போனார். ஆனால் இதை குறிச்செல்லாம் இந்த கோபத்தோடு எழுதின இந்த வருகை இருக்குல்ல, 2வது தடவை வந்துட்டு போனார் பாருங்கள், துக்கத்தோடு போனார் இல்லையா, வருத்தத்தோட. அதை குறிச்செல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே காணப்படலை. ஆனால் அந்த வார்த்தை இதை எழுதியிருக்கார். அந்த கோபத்தோடு போனாலும் அந்த நேர்மையும் அன்போடு எழுதின லெட்டரை பார்த்துட்டு தீத்து கொண்டு போனோடனே தீத்துவுடைய ஆவியும் அவங்க கொரிந்து சபை ஆவியும் என்ன ஆகிட்டு, மக்களோட ஆவியும் ஒன்று சேர்ந்துட்டு அன்பாக அவனை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இந்த லெட்டரை எழுதி கொடுத்து விட்டுட்டார். ரொம்ப நாள் ஆகுது. ஆன பிறகு மக்கத்தொனியாங்கிற ஒரு நாட்டில், மக்கத்தொனியா அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு கிரீஸ் நாடு அதனோட வடக்கு பகுதி தான் மக்கத்தொனியா. சரியா? இந்த நாட்டில் அந்த பட்டணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மக்கத்தொனியா பட்டணத்தில் தீத்துவை சந்திக்கிறார். பவுல் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். அப்போ கேட்குறாரு, என் ஜனங்கள் எப்படிப்பா இருக்காங்க, நான் வழி நடத்தின ஜனங்கள், நீ லெட்டர் எடுத்துகிட்டு நீ போனியப்பா, எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் இப்போ மனசு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருச்சு. உங்களை அப்படி பேசுனாங்க அவங்க, இவங்கெல்லாம் அதெல்லாம் நாங்கள் களைஞ்சி போட்டுட்டோம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ உள்ளே இல்லை, ஜனங்கள் சரியாயிட்டாங்கன்னு சொன்னோன்னே மனசு அவருக்கு என்ன செய்யுது, அப்போ தான் சற்றே அந்த மனசு திடப்படுது. நம்ம வழி நடத்தணும், இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே. தன்னை பேசுனதுக்காக அவர் வருத்தப்படலை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரை இப்படி மறுதளித்து பேசுகிற லெவலுக்கு கள்ள போதனைகள் உள்ளே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் துக்கப்பட்டார். இப்போது தீத்து சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். அப்போதான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதத்தை எடுக்கிறாரு, தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்ன குற்றம் சொன்னாங்களோ, இங்கே வாரேன்னு சொல்லிவிட்டு வேறு ஊருக்கு போயிட்டீங்க, நீங்கள் திட்டத்தை மாற்றிட்டீங்க, வச்சிட்டீங்க, ஸோ உண்மை இல்லாதவர், பேச்சில் சுத்தம் இல்லாதவர், அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அதற்காக தீத்துவிட்ட பேசின பிறகு ஒரு கடிதத்தை எடுத்து பவுல் தன்னிலை விளக்கம் அளிக்கிறார். தான் எப்படிப்பட்டவர், ஊழியத்தில் நான் எப்படி இருக்கிறேன், எந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அந்த கடிதம்தான் 2 கொரிந்தியர். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் அந்த லெட்டர் தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்குது. நம்ம அதை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? சரி. இந்நிருபம் 3 காரணத்திற்காக எழுதப்படுகிறது. இந்நிருபம் 3 காரணத்திற்காக எழுதப்படுகிறது. 1, பவுல் தன்னை ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் சபையின் பெரும்பான்மையான மக்களுக்கு, கொரிந்து சபையின் பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு உற்சாகத்தோடு இந்த ஆவிக்குரிய கடிதத்தை எழுதுகிறார். அந்த சபையில் என்னதான் எதிர்த்து பேசினாலும் இவர் ஆவிக்குரிய தகப்பனை ஏற்றுக்கிட்ட பெரும்பான்மையான மக்கள் அங்கே கொரிந்து சபையில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சபை மக்களுக்கு கோபத்தோடு போனாலும் உற்சாகப்படுத்துதலோட சந்தோஷத்தோட என்ன செய்கிறாரு, ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. அவர் ஆவிக்குரிய கடிதத்தை எழுதுகிறாரு. 2, அப்போஸ்தலர் பவுலையும் அவருடைய ஊழியத்தையும், சரியா, அதை குறித்து சாற்றப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் வண்ணம் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. எச்சரிப்பாகவும் எழுதப்படுகிறது. பவுலை குறித்தும் பவுலோட ஊழியத்தை குறித்தும் குற்றங்கள் சாட்டினாங்கல்ல, அடுத்தவங்க பேச்சை கேட்டு கள்ள போதனைகளை கேட்டு குற்றச்சாட்டினதுக்கு அவர் அதுக்கு பதில் அளிக்கிறாரு. அதே நேரம் எச்சரிப்பாகவும் எழுதுகிறாரு. அதே சமயம் கிறிஸ்துவின் ஊழியம் எப்படிப்பட்டது, அதை நாங்கள் எப்படி சுமந்து கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம், இப்போ மாற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கடிதத்தை அந்த 2வது பாகமாக எழுதுகிறார். 3, எருசலேமில் உள்ள வறுமையான சபைகளுக்கு மக்கதோனியா ஜனங்கள் கஷ்டப்படும் பொழுது கூட உதவி செய்தார்கள். அதே போல கொரிந்து சபையாகிய நீங்களும் எருசலேமில் இருக்கிற சபைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க, ஊழியத்தை தாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தாரு. இது 3வது பகுதி. சரியா? 3 பகுதியாக இந்த நிருபங்கள் எழுதுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. சரி, இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் இவரை குறித்து அவங்க என்னென்ன பேசிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். கள்ளங்கபடம் உள்ளவன், உண்மை இல்லாதவர் அப்படின்னு சொன்னாங்களா, அப்போ அதுக்கு பதில் எழுதுகிறார். எப்படி பதில் எழுதுகிறார்னா, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13 மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று. இவர் கள்ளக்கபட மனசில் இருக்கு, உண்மையாக பேசலைன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கிருபை வரத்தை பெற்றவர்கள் நாங்கள் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற வார்த்தைகளை பாருங்க. இந்த என்ன சுவிசேஷத்தை உங்களுக்கு வார்த்தையாக சொன்னோமோ, கள்ளங்கபடம் பொய்ன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டு இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். அப்புறம் எப்படிங்க என்னைய நீங்கள் இப்படி உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்குறார். அடுத்து, பவுல் சொன்ன உண்மையை காப்பாற்றலை அப்படிங்காங்க. இதுக்கு பதில் இதே இதில் 14-20 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் இதே இதில் என்ன, இந்த இதில் இதில் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும், கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் அந்த இதெல்லாம் அப்படி வந்துடும். அது என்ன சொல்கிறாருன்னு மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 2ஆம் தரமும் புரோஜனம் உண்டாகும்படி முதலாவதில் உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்பட யோசனையாக இருந்தேன். யோசனையாக இருந்தார். ஆனால் வர முடியாத சிச்சுவேஷனில் என்ன ஆயிட்டு, வர முடியாத ஒரு சூழ்நிலை 20 வரைக்கும் இருக்காது. சரியா? இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு பொய் சொல்லலை. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆமல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே
சாட்சி அப்படின்னு சொல்றாரு. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆமென்றும் ஆமேன் என்றும் கொண்டு வருகிறேன்னா, உங்கள்கிட்ட வருவேன்னு சொல்லி வர முடியாத சூழ்நிலையில் இன்னொரு இடத்து நான் திட்டமாக இருந்தேன், யோசனை பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன். ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதை தேவன் அறிவார். நான் உங்களை பொய் சொல்லிவிட்டு வேறு ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்கிறார். என்ன பொய்க்காரன்னு சொல்லாதீங்க, சொன்ன வார்த்தையில் உண்மை இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சரியா, அடுத்து உங்களோடைய கூட எங்களை அழைத்து, அதாவது இவங்க கிறிஸ்துவுக்கு உள்ளவங்க தானான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்த கள்ள போதனையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க கிறிஸ்துக்கு. இதிலேயே 21, 22 இதுக்கு பதில் இருக்குது. முதல்ல வச்சு நான் சொல்லிக்கிறேன். உங்களோட கூட எங்களை அழைத்து கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதோடு மாத்திரமல்ல, நம்மை முத்தரித்து நம்மளை சீல் பண்ணுறது. என்னது சீல் பண்ணால் எப்படி? இப்போ ஒரு அரண்மனையில் வந்து ஒருத்தர் ஒரு பதவி ஏற்கிறாருன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, சட்டத்திட்டங்களில் நிறைவேற்றுவார் ராஜா. இவரை ஏற்றுறேன்னா முதல்ல இந்த நோட்டில் எழுதி இதில் என்ன செய்யணும், முதல்ல முத்திரை வைக்கணும், ராஜாங்க முத்திரை வைக்கணும். அடுத்து அவருக்கு ஒரு ராஜ மோதிரத்தையும் கொடுத்து பதவியில் உட்கார வைக்கலாம். இது முத்திரை. இந்த முத்திரையை மீறி யார் ஒருவர் உள்ளே வந்து அரசாணையில் உட்காரவும் முடியாது. சரியா, அரசாங்க சட்டங்களுக்கு மக்களை வழி நடத்தவும் முடியாது. அந்த முத்திரை பெற வேண்டும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நம்மை முத்தரித்தது தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று நம்மை சொல்ல. ஹல்லேலூயா. அதை எதை வைத்து முத்தரித்தார்கள்னா, ஆவியானவரால் நம்மளை முத்தரித்து, ஆவியானவர் தான் நமக்கு அச்சாரமாக இருக்கார், உத்தரவாதி அவர் தான். இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றதுக்கு ஆவியானவர் உத்தரவாதியாய் அங்கே இருக்கிறார். அதுதான் 21, 22 வசனத்தில் இங்கே 1வது அதிகாரத்தில் இருக்கு. சரியா, இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு உத்தரவாதியாக இருக்கிறார். நம் ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள்னு சொல்லி ஆவியானவர் தான் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி எனக்கு ஆவியானவர் என்ன அவருடைய பிள்ளைன்னு கொடுத்துருக்காரு. உங்களையும் தான் சொல்லியிருக்கார், உங்களோட கூட தான் சொல்லியிருக்காரு. என்ன மட்டும் இல்லை, உங்களையும் ஆண்டவர் பிள்ளைன்னு முத்தரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஊழியம் செய்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3ஆம் அதிகாரம் 4-5 பாருங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. மனுஷன் கொண்டு வந்ததும் இல்லை, நாங்களா உருவாக்கிக்கிட்டதும் இல்லை. ஊழியம் செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக அவரால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று தைரியமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்து அடுத்து வந்து ஊழியம் செய்கிறேன் என்கிற சிபாரிசு லெட்டர் யாரை வச்சு நான் கொடுக்கணும்? உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், கொரிந்து சபை மக்களுக்கு ஊழியம் செஞ்சேன்னு எதை வச்சு சிபாரிசு கொடுக்கணும் சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன். எங்களை 3:1 இதே 3ல் 1லேருந்து 3 வரைக்கும் பாருங்கள். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல் உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. நான் உங்களிடத்தில் வந்து சாட்சி சொன்னதற்கு சான்று நீங்க தான் சாட்சி. அதற்கு நீங்கள் தான் அதற்கு நிருபமாகவே இருக்கிறீர்கள். எழுதப்பட்ட கடிதமே கொரிந்து சபை மக்கள் தான் நான் ஊழியம் செய்வதற்கு என்று தைரியமாக அந்த மக்களிடம் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்து மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, சரி, அடுத்து சொல்கிறாரு, இந்த சுவிசேஷ ஊழியம் இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவனை தருகிறது. நாங்கள் உங்களிடம் வந்த சுவிசேஷ ஊழியம் உங்களுக்கு என்னத்தை தருகிறது?
ஜீவனை தருகிறது. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது மரண வாசனையை கொடுக்கிறது. அல்லேலூயா. எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் 4வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 4வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆனபடியினால் நாங்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன ஆகுதான்? புதிதாக்கப்படுகிறது. இது ஒரு வசனம் இருக்கு. அதே சமயம் 2வது அதிகாரம் 14வது வசனம் ஒன்று இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்ம வெற்றி பெற முடியும். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, யாரை கொண்டு? தேவனை கொண்டு. பவுல் அந்த இடத்துல பயன்படுத்துறாருல்ல, தேவனை அறிகிற அறிவு அந்த ஜனங்களுக்கு எப்படி? கிறிஸ்து யாரை கொண்டு பயன்படுத்துறாரு? பவுலை கொண்டு பயன்படுத்துறாரு. அதனால எங்களை கொண்டுன்னு சொல்றார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனை இருக்கிறது. சுவிசேஷம் சொல்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். கெட்டு போகிறவர்களுக்கு அது மரண வாசனையாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் ஜீவ வாசனையாக இருக்குது. சொல்கிறவங்களும் ஜீவ வாசனையாக வெற்றியாக வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இவைகளை நடப்பதற்கு, இதை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? என் தேவனை தவிர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாலாம் பேசலைங்க. தேவ வசனத்தை நாங்கள் கலப்பாலாம் பேசலை, துப்புரவாக பேசுகிறோம். தேவ வசனத்தை எதையும் கலப்பி தனக்கு சாதகமாக பேசலை, துப்புரவாக பேசுகிறோம். அதே போல் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் நின்று பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி 17வது வசனத்தில் 2:17 சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் நின்று பேசுகிறோம், உண்மையாக பேசுகிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இப்போ பழைய ஏற்பாட்டு ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் அவர் நமக்கு பவுல் சொல்லித்தரார், இங்கே சொல்லியிருக்கிறாரு. சரியா? இதில் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 3ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? முதல்ல 3வது வசனம் வாசிப்போம். முதல்ல 3வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலையில் இல்ல, இருதயங்களான சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் நிருபமாக நீங்கள் இருக்கிறீங்க. என்ன சொல்கிறார் பவுல்? கிறிஸ்துவின் நிருபமாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி நிருபமாக இருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ளே எழுதப்பட்டது மையினால் எழுதப்படல, தேவனுடைய ஆவியினால் உங்களுக்குள்ளே எழுதப்பட்டு இருக்கிறது. கற்பலைகளில் எழுதலை, நல்ல சதையான இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி கொடுக்குறார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்குது? கற்பலகையில் எழுதப்பட்டது என்னது? பழைய ஏற்பாடு. இருதயமாக சதையில் எழுதப்பட்ட வார்த்தை என்னது? புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறது யாரை விசுவாசிக்கிறோம்? இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் அவர் தான் சட்டத்திட்டங்களை கொடுத்தார். ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொன்னதுனால அந்த சட்டத்தை அவரே குலைச்சி போட்டார். ஒரு நாள் தன்னையே குற்ற நிவாரண பலியாக கொடுத்ததுனால அதை குலைச்சி போட்டு நம்மளை வெற்றி சிறக்க பண்ணினார். சரியா? அவர் வெற்றி சிறந்து நம்மளையும் வெற்றி சிறக்க
பண்ணினாரு. இந்த இடத்துல சொல்றாரு, ஆவியானவர் கற்பலகைகளில் எழுதலைங்க, உங்க இருதயத்தில் வார்த்தையை எழுதியிருக்கிறாருன்னு சொல்றார். சொல்லிட்டு 6வது வசனத்துக்கு வர்றோம். சரியா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. நம்ம ஊழியக்காரர், இப்போ ஊழியக்காரருக்கு தானே 2வது கொரிந்தியர் எழுதிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம். அப்போ அந்த ஊழியக்காரங்களும் எப்படி இருக்கணுமா? புது 6வது வசனம் பாருங்க, 3:6, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவாக்கினார். நாங்கள் எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்களே, ஆண்டவர் எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக எங்கள் இருதயம் என்னும் சதை பலகையில் தேவனுடைய வார்த்தையை எழுதி எங்களை ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்தரித்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்யும்படியாக வச்சிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அது எழுத்து இல்லைங்க, ஆவிக்குரியதாக இருக்குது. எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா! நியாயப்பிரமாண எழுத்து என்ன செஞ்சது? கொன்னது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சட்டத்திட்டங்கள் அப்படி இருந்தது, எழுத்து கொள்ளுகிறது. ஆனால் ஆவி என்னும் இருதயத்தில் எழுதப்பட்டது நம்மளை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ அடுத்து சொல்றாரு, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால். பழைய ஏற்பாட்டில் ஊழியம் செய்தது யாரு? நியாயப்பிரமாணங்களை சொல்லி கொடுத்து இது பண்ணது யாரு? மோசே. அப்போ அந்த நியாயப்பிரமாண ஊழியத்தை செய்கிறவர் முகத்தில் அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்ததாம், மகிமை இருந்ததாம், பிரகாசம் இருந்துச்சான். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதார். நியாயப்பிரமாணம் என்ன ஆகுச்சு? இயேசு என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, ஆனால் அதை நிறைவேற்றவே வந்தேன்னாரு. ஏன்னா 613 கட்டளைகள் உடைய நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையை கூட நம்மளால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியிலே பிறந்து ராஜாவாக நின்னார், சிலுவையில் தொங்கினார். அதனாலே அத்தனை 613 கட்டளைகளையும் அவர் நமக்காக நிறைவேற்றி முடித்து விட்டார். அதனால இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்குன்னு சொல்லித்தரார். ஏன்னா அவர் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்கிறாரு. ஹல்லேலூயா! ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால், ஆக்கினை தீர்ப்புனா என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு உடனே அந்த நமக்கு தண்டனை கிடைச்சது இல்லை, அதுவே இவ்வளோ மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. ஹல்லேலூயா! நீதி யாரு? நீதி யாரு? கிறிஸ்து தான் நமக்கு தேவ நீதியானார், அப்படித்தானே? அப்போ அப்படிப்பட்ட அவரை சுமந்துக்கிட்டு வந்து ஊழியம் செய்கிறோன்னா அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எங்கள் ஊழியத்தை அந்த கள்ள போதகர் வந்து உங்களுக்கு தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், இப்படியாக மகிமைப்பட்டிருந்த இந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, மகிமை பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால். நியாயப்பிரமாண ஊழியத்தை, ஆக்கினை தீர்ப்பு ஊழியத்தை சொல்றாரு. ஒளிந்து போறதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஹல்லேலூயா! புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை குறித்து அவர் சொல்றார். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாகலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஹல்லேலூயா! கவனிச்சிங்களா வார்த்தையை? புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை ஊழியத்தை நாங்கள் எடுத்து செய்கிறோம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது. அந்த ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்குள்ள போட்டு வச்சு நம்மளை வழி நடத்துகிற ஊழியத்தை செய்கிறோமே, அதனால் நாங்கள் தைரியமாக தாராளமாக பேசுகிறோன்னு சொல்கிறாரு. எந்த இதில் பேசுகிறார்கள் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? இதனால தான் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல. இங்கே பாருங்க, நல்லா என்ன கொஞ்சம் பாருங்க. மோசே மேலே மலைக்கு போயிட்டு வரும்பொழுது என்ன செஞ்சார்? முக்காடு போட்டுட்டு வந்தார். அப்போ கூட அவர் முகத்தை இவங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த பிரகாசத்தை தாங்க முடியல. ஏன் தெரியுமா முக்காடு போட்டார்? ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு.
ஏன்னா அந்த ஊழியத்தை அவர் செய்கிறாரு. ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஊழியத்தை அவர் அன்னைக்கு ஆண்டவர் அவரை வச்சு செய்ய வச்சுருக்காரு. அந்த முக்காடை கூட பார்க்க விடாமல் அதை நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஜனங்கள் மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பழைய ஏற்பாடு புக்கை படிக்கும் பொழுது அந்த முக்காடு மோசே முகத்தில் போட்டிருந்த தலையில் போட்டிருந்த முக்காடு நீக்கப்படாமல் தான் பார்க்கப்படுது. ஆனால் கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பலியானார் பார்த்தீங்களா? அப்போ எனக்கு அந்த போடப்பட்ட முக்காடு எடுக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வந்தா அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் யாரு? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தருடைய ஆவி நிலைச்சு நிற்குதோ சபைகளில், அந்த இடத்துல எந்த ஜனங்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஆவிக்குரிய விடுதலை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, முக்காடுலாம் இல்லை, திறந்த முகமாய் அவருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியம்! நான் பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்யலையா? புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை நான் செய்கிறேன். இந்த ஊழியத்தை உங்ககிட்ட நான் சொல்லி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று சொல்கிறாரு, மொத்தத்தில் நியாயப்பிரமாணம் நல்லதே, ஆயினும் பிரமாணத்தின் கீழாக நீதிமானாய் காணப்படக்கூடியவன் எவனுமே இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கீழ் நீதிமானாய் காணப்படக்கூடியவன் எவனுமே இல்லை. ஏனென்றால் அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். கிருபையினால் விசுவாசம் கொண்டவன் யாராயிருந்தாலும் தேவன் அவனை குற்றமற்றவனாக தீர்க்கின்றார். இது நீதியை கொடுக்கிற ஊழியம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் இருக்குது, எழுதிக்கோங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் இருக்குது. சரியா? கிருபையினாலே விசுவாசம் கொண்டவன் யாராயிருந்தாலும், ஆண்டவருடைய பேரன்பு, அந்த அன்பு மேலே யார் விசுவாசம் வைக்கிருந்தா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அவனை குற்றமற்றவனாக தீர்க்கின்றார். ஹல்லேலூயா. நீதியை கொடுக்கும் ஊழியத்தை அவர் செய்கிறார். சரியா? அடுத்து சுவிசேஷ அந்த 4ஆம் அதிகாரம் 5-9, இங்கே தான் 4ஆம் அதிகாரம் 5 இருந்து 9வது வசனம் வரைக்கும் நானே சொல்லிடுறது. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்படுகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா, தேவனே சிருஷ்டியின் மூலகர்த்தாவாக இருக்கிறார். தேவனே சிருஷ்டிப்பின் மூலகர்த்தாவாக இருக்கிறார். நம்மளை பழைய மனுஷனை கலைந்து போட வச்சு புது ஆவியை உள்ளே கொடுத்து புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர்த்தா, அதனால் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். சரியா? ஊழியம் செய்கிறவங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த ஊழியம் செய்து உபத்திரவம் ஒரு நாளும் அவனை அழித்து கொண்டு போட்டுறாது. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுக்கப்படுவதில்லை, கலக்கமடைவதில்லைன்னு சொல்கிறாரு. இந்த ஊழிய உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் எங்களை அது கொன்று போடுவதில்லை. சுவிசேஷம் என்கிறதான பொக்கிஷம் மண்பாண்டத்தில் வைக்கப்படுதுன்னு போட்டிருக்கு. மண்பாண்டம்னா என்ன? சரீரம். மண்பாண்டம்னா என்ன? ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர்கிட்ட போயிருது ஜீவன் போன உடனே. இது வெறும் சரீரமாக என்ன ஆயிடுது? மண்ணுக்கே திரும்புதா? அப்போ இது ஒரு மண்பாண்டத்தை போன்றது. கீழே போட்டால் உடஞ்சி போயிரு, ஒன்றுமே இல்லைன்னா. அப்போது ஏன் பொக்கிஷத்தை கொண்டு எப்படி மண்பானையில் வைப்பாங்க?
இங்கே வேதம் சொல்லுது பொக்கிஷத்தை கொண்டு மண்பானையில் வச்சாங்க. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்களை மண்பானையில் தான் மறைச்சி வச்சாங்களாம். மண்பானையில் தான் மறைச்சி வச்சாங்களாம். அதனால தான் சுவிசேஷம் என்கிற பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் மறைச்சி வச்சுட்டார். ஹல்லேலூயா. இப்போ அதை மறைச்சி வச்சு மூடி வச்சுக்கோங்கன்னு அவர் சொல்லலை. சுவிசேஷம் அந்த மகிமையின் ஒளியான பொக்கிஷத்தை இங்கே வச்சுருக்காரு பாருங்களேன். இப்போ இந்த பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு அந்த பொக்கிஷத்தை போய் சுவிசேஷம், அதான் சுவிசேஷம் என்கிற பொக்கிஷத்தை பலவீனமான மனுஷனுக்குள்ளே வச்சுட்டார். நம்ம சாக போகிற சரீரம் தானே இது, ஆனால் இதுக்குள்ளே கொண்டு வச்சுருக்காரு பாருங்க. பலவீனமான பாண்டம் மண்பாண்டம், மண்பாண்டத்துக்குள்ளே அன்னைக்கு வச்சாங்க மண்பானைக்குள்ளே. இன்னைக்கு பலவீனமான இந்த மண்பாண்டமாகிய சரீரத்துக்குள்ளே கொண்டு ஆண்டவர் பொக்கிஷமாகிய சுவிசேஷத்தை மகிமையின் ஒளியாக உள்ளே கொண்டு வச்சுட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சரீரம் செத்துத்தான் போகும். ஆனால் சாகிறதுக்குள்ளே எவ்வளோ பேருக்கு சுவிசேஷத்தை ஒருத்தர் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு தான் சாகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இனி நமக்கு சாவில்லை, எடுத்துக்கொள்ள கூட படுக போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, சாவுக்கினமான எங்கள் சரீரத்தில் இயேசுவின் ஜீவன் விளங்கும்படிக்கு. சாவத்தான் போகுது இந்த சரீரம், ஆனால் இயேசுவோட ஜீவன் அந்த சுவிசேஷம் எங்கள் உடம்புல விளங்கும்படிக்கு இயேசுவின் நிமித்தம் நாங்கள் மரணத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிறாரு. ஹல்லேலூயா. மரணத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து தான் அலையிறோன்னு சொல்கிறாரு. சரியா? சரி. அதே போல் அவர் இன்னும் ஒரு 2 வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சரீர பலவீனத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பவுல் 3 அடி இருப்பாராம். பவுல் 3 அடி இருப்பாராம். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் என்ன உங்கள் தலைக்கில் கொண்டு நிறைய வேத வார்த்தைகள்னு சொல்லிட்டு பாரமான வார்த்தைகளை கொண்டு திணிக்கிறாரு. இவர் பார்க்குறதுக்கு பலவீனமாக இருக்கிறாரு. எப்படி பலவீனமாக இருக்காராம்? நோஞ்சா மாதிரி இருக்கிற மாதிரி நினச்சி சொல்கிறாங்க போல். பலவீனமாக இருக்காரு, ஆனால் பேசுகிற வார்த்தையை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பாரமாக தூக்கி உங்களுக்குள்ளே வைக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, அவருடைய சரீர பலவீனத்தை குறித்து அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வெளிப்பிரகீர்த்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் என் தேவன், ஆனால் அந்த சரீர பலவீனத்தில் சொல்கிறாரா எனக்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாரா? அந்த பலவீனத்தை குறித்து அது வேறு எது வியாதியா இல்லை வேற ஒரு கஷ்டமா என்னன்னு தெரியல, அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லலை. ஒரு முள் கொடுக்கப்பட்ட, ஆனால் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பலவீனங்களை குறித்து 3 தடவை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவரே என்னிடமிருந்து இதை நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்கன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், ஒன்றும் ஆகாது, உனக்கு பூரணமாக விளங்கும் போ அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இருக்கும் பொழுது அடுத்தவங்க என்னங்க நம்மளை சொல்கிறது? நமக்குள்ள அவர் இருக்காரு. எனக்குள்ள எது பலவீனமாக உங்கள் பார்வைக்கு தெரிஞ்சாலும் மற்றவர்கள் பார்வைக்கு தெரிஞ்சாலும் என் கர்த்தர் சொல்கிறாரு, என் பலத்தில் நீ பூரணமாக உன் பலவீனம்லாம் போய் பலத்தோடு இருப்ப, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல இந்த 2 கொரிந்தியர் நிருபங்களில் இதை குறித்து தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒன்று சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராருன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. மக்கதோனியா சபை கஷ்டப்பட்டாலும் உபத்திரவத்துக்கு மத்தியில் அவங்க என்ன செஞ்சாங்க? அவர் அந்த மக்கதோனியா கிரீஸ் வடக்கு பட்டணத்தில் வடக்கு பகுதியில் வந்து பிலிப்பு, தெசலோனிக்கியா, பெரியா சபைகள் அந்த இடங்களில் பவுல் உருவாக்குனார். அங்கே இருக்கிற ஜனங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாங்க. மனசார கஷ்டப்பட்டாலும் உதாரத்துவமாக கொடுத்தாங்களாம். சரியா? அதே போல் கொரிந்து மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு, எருசலேமில் வறுமையுள்ள மக்கள் சபைகளில் இருக்காங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்து தர்ம பணமாக கொடுத்து உதவுங்க, அது ஊழியத்துக்கு உதவும் ஜனங்களுக்கு உதவுன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது வந்து 8ஆம் அதிகாரம் 1 to 24 வரைக்கும் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரம் 1 to 24 வரைக்கும் இருக்குது. சரி, இதை படிக்க போகிறத எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். 1ஆம் அதிகாரம் தேவ ஆறுதலின் மகத்துவத்தையும் தங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தில் இருந்து எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவங்க உபத்திரத்தில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, பாடுகளுக்கு அப்புறம் மகிமை கிடைக்குங்கிறது தான் இங்கே உள்ள மைய கருத்து. சரியா? அடுத்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் தன்னுடைய மாற்றப்பட்ட திட்டங்களுக்கான நியாயமான காரணத்தை விளக்குகிறார்.
ஆனால் அவங்கள போய் 2வது சந்திக்கிறதுல நான் துக்கமுகமாக திரும்பி வந்தேன். கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளே கள்ள போதனையாளர்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சி மக்களை வஞ்சித்தது நிமித்தம் அவங்க என்னை துக்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நற்கந்தமாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறோம், புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து 5லிருந்து 7 அதுக்குள்ளேயே உண்மை அப்போஸ்தலரிடம் காணப்படுகிற என்னென்ன காணப்படுகிறங்கிறத சொல்லியிருக்கார். உண்மையான அப்போஸ்தலர்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற குணநலன்கள் அதெல்லாம் குறித்து அதில் அது என்ன அதிசயமாகவே சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்து 8, 9 கஷ்டத்தின் மத்தியில் மக்கத்தோனியா மக்கள் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, அதே போல் கொரிந்து ஜனங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாரு. 10லிருந்து 13 வரைக்கும் வஞ்சகக்காரர்கள் வாயிலாக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு காரசாரமாக பதிலளிக்கிற பவுல் 3ஆம் முறையும் உங்களை நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிற செய்தியோடு 2 கொரிந்தியர் நிருபத்தை நிறைவு செய்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன இதை பார்க்க போகிறோம்? நாளைக்கு கலாத்தியர் நிருபத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.